நாகச்சைதன்யாவும் சமந்தாவும் காதலித்து கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு பிரிந்துவிட்டார்கள். சமந்தாவை விவாகரத்து செய்த பிறகு நடிகை சோபிதா துளிபாலாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சைதன்யா. சமந்தாவும் நாகச்சைதன்யாவும் சேர்ந்து வாழ்ந்தபோது இருவரும் கையில் ஒரே மாதிரியான டாட்டூ போட்டிருந்தார்கள். டாட்டூவை காட்டியபடி புகைப்படம் எடுத்து வெளியிட்டனர். நாகச்சைதன்யாவின் பெயரை தன் உடம்பில் டாட்டூ போட்டிருந்தார் சமந்தா. சைதன்யாவை பிரிந்த பிறகு அந்த டாட்டூவை நீக்கிவிட்டார். இந்நிலையில் கையில் இருக்கும் டாட்டூவையும் நீக்க துவங்கிவிட்டார் என்று பேசப்படுகிறது. விவாகரத்துக்கு பின் தொடர்ந்து நடித்து வந்த அவருக்கு மயோசிட்டிஸ் என்னும் நோய் வந்தது. அதற்காக அவர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள சினிமாவிலிருந்து விலகினார். சமந்தாவின் நடிப்பில் கடைசியாக சிட்டாடல் ஹன்னி பன்னி வெப் சீரிஸ் வெளியானது. ராஜ் அண்ட் TK இயக்கியிருந்த அந்த சீரீஸில் சமந்தாவின் நடிப்புக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. சமந்தாவும் விரைவில் 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, சமந்தா இயக்குனர் ராஜை காதலிப்பதாக ஒரு தகவல் அண்மையில் பரவியது. சமந்தாவும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவ்வப்போது காதல் பற்றிய போஸ்டுகளை போட்டு வருகிறார். இந்நிலையில் சமந்தாவின் லேட்டஸ்ட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது. அதாவது அவர் காக்டெயில் குடிக்கும் புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார். அதில் அவரது வலது கையில் குத்தியிருந்த டாட்டூவை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அந்த டாட்டூ நாகச்சைதன்யாவை காதலித்த போது போட்டுக்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சமந்தாவின் இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் ஒரு வழியா சைதன்யாவை சமந்தா மொத்தமாக தூக்கி எறிய ஆரம்பித்து விட்டார் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.